என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எனக்கு கொடுத்து பாருங்க. நீங்க எனக்கு கொடுங்க. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னை நேசிக்கிறீங்க என்பது உண்மை. நான் உனக்கு கொடுப்பனா கொடுக்க மாட்டேனா, நான் உங்களை ஆசீர்வதிப்பனா ஆசீர்வதிக்க மாட்டேனா என்பதை நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு கொடுங்கள். அல்லேலூயா. எனக்கு கொடுத்து கவனிங்க. இப்போ நாங்கள் கிட்ட ஒவ்வொரு வீட்லேயும், அம்மா நான் ரொம்ப கஷ்டமாக்குறேன், ஒவ்வொருத்தரும் ஒரு 10,000 கொடுங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட இல்லை, ஆனால் என்ன பண்ணுங்க, கடன் வாங்கியாவது, பைனஸ் வாங்கியாவது, கைமத்த வாங்கியாவது, குழு வாங்கியாவது பாஸ்ட் கேட்டுட்டாரே. இது நம்மளுக்கு கௌரவ பிரச்சனை. என்னது, 10 பேர் கொடுக்கும்போது 11 நம்ம கொடுக்கலக்கா அவன் என்ன நினைப்பா, அவன் என்ன சொல்லுவோம், பாஸ்ட் நம்மள என்ன நினைப்பாரோ அப்படின்னு அச்சப்பட்டுக்கிட்டே என்ன பண்ணுவீங்க, வாங்கி கண்டிப்பாக கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்களா? அம்மே ஹல்லேலூயா. ஆனால் அது உண்மையான அன்புக்காக கொடுக்கல. ஐயோ சொல்லிட்டாரு பார்க்குறவங்களாம் நினைப்பாங்களே, என்ன பண்ணுங்க, கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் கொடுத்துட்டு போய் யோசிப்பீங்க, இவர் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ. அம்மே ஹல்லேலூயா. இல்லை வாங்கிட்டு அப்படியே ஓடிடுவாரோ. பல இடத்துல நடந்துருக்குங்க. அம்மையில நடக்காத ஒன்று நடந்துருக்கு. இங்கே செய்ய இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கிராமத்தில் நடந்துருக்குங்க. அல்லேலூயா. ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆனால் நீங்கள் பாஸ்டர் அம்மாவுக்கோ பாஸ்டருக்கோ கொடுத்து சோதிக்க தேவையில்லை, எனக்கு வேண்டாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய பேரில் அவருக்கு கொடுத்து அவரை சோதிச்சு பாருங்க, அவர் திருப்பி கொடுக்குறாரா இல்லையா? அல்லேலூயா. அம்மாவே இல்லையா? அல்லேலூயா. நம்ம கடைசி நம்ம பார்த்தோம், நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். பைபிள் தாருங்க. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 34-37 வரைக்கும் வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் பேச எடுத்துடுங்க. இங்கே புதிய ஏற்பாடு காலத்தில், அதாவது நம்ம காலத்தில், பழைய ஏற்பாடு காலத்தில் வேறு முடிஞ்சு போச்சு. இப்போ புதிய ஏற்பாடு காலத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்துலேருந்து 44-37 வரைக்கும் இங்கே நான் நீங்கள் இப்போ வசனத்தை பாருங்கள். எல்லாம் பைபிள் தந்துட்டிங்களா? பைபிள் வச்சுக்கிறவங்க யார், பைபிள் இல்லாதவங்க? இங்கே நான் பைபிளில் வச்சுட்டு போய் இருக்காமா பைபிள் கவர்? ஓகே, இங்கே பாருங்கள். இந்த 34ஆம் வசனத்துலேருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் நான் நீங்கள் எல்லாம் பைபிள் அப்படி படிக்க தெரிஞ்சவங்க படிங்க மனசுக்குள்ளே. இந்த தேவனானது குடும்பத்தின் எளிமையானவர்களுக்கு அதாவது தேவனுடைய குடும்பம். நாங்கள் சபையில் இருக்கிறவங்க எளிமையானவர்கள் என்ன, ஏழப்பட்டவர்கள், ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்படுகிறவர்கள், குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தில் ஒதுக்கி வைத்தவர்கள், அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது அவங்களுக்கு இங்கே சபை என்ன பண்ணலாமா, குடும்பம் தசம பாகத்தின் மூலமாக, காணிக்கை மூலமாக, கையில் நிறைய முதல் பணி என்ன பண்ணுமா, அவைகள் இருந்து அவர்கள் கொடுத்து போஷிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்லுறது புரியுதுங்களா? காணிக்கை தசமபாகம் பண்டக சாலை வருகிறதை என்ன பண்ணுமா, இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணுமா, சபையாகிய குடும்பம் கொடுத்து உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. அது நம்ம தலைமை திருசபை, ஆசீர்வாத அடைக்கல திருசபை. சபைக்கு வந்தால்
ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அப்புறம் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கப்படும். அல்லேலூயா. அது தேவனுடைய சித்தமாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் ஒரு சபை இருக்கிறது. சபைக்கு வருகிற அனைத்தையும் கொண்டு போய் அவர் பெரிய இடம் வாங்கி பெரிய வீடு கட்டியிருக்கிறார். இது சபைக்கு வருகிற ஆசீர்வாதங்கள், காணிக்கைகள், தசமங்கள், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் கொடுத்த அனைத்து பணத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய குடும்பத்தை அவர் என்ன பண்ணுறாரு, பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சபை பார்க்கும்போது வெறி கூடாரமாகவும் 1க்கு 5க்கு மேற்பட்டவர்கள் மாத்திரம் சபையில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் அவரை குறை சொல்லவில்லை, அவருடைய தேவைகள் இருக்கிறது. ஆமென். அவர் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால்